ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் 23ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்படி அமைய போகுது, வரப்போகக்கூடிய அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இவர்களுக்கு இருக்கிறது, இவர்களுடைய எதிர்காலங்களானது பார்த்திங்கன்னா எப்படி அமையும், இவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகிறது, குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைல்கல்லை பார்த்திங்கன்னா எட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கடுமையான உழைப்பையும் தொழில் ரீதியான போட்டிகளையும் தந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு அதற்கு மாறாக உங்களுடைய 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தில் பிரவேசித்து உச்ச நிலையை அடைந்திருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஒரு கோச்சார பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட பந்தங்கள், திருமண வாழ்க்கை மற்றும் கூட்டு வணிக கூட்டாளிகளிடையே ஒரு வசந்த காலத்தை போன்ற சுமூகமான சூழலை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு இணையாகவே பார்த்திங்கன்னா உங்களது ராசிநாதனான சனி பகவான் இப்பொழுது 3ஆம் வீட்டில் அமர்ந்து அசாத்திய தைரியத்தை பார்த்திங்கன்னா கொடுக்க போகின்றார். ஸோ இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் 6இல் பார்த்திங்கன்னா பலம் பெறுவதும் உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளையும் தேடித்தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மகர ராசி அன்பர்களினுடைய இந்த உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அனுகூலங்களையும் திருப்தியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகும். உங்களுடைய ஜீவனாதிபதியான சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஜூன் 23க்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீடான சமசப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்ற குருவோடு பார்த்திங்கன்னா இணைவது உங்களுக்கு ஆளுமை திறனை பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். ஆளுமை திறனை பணியிடங்களில் பார்த்திங்கன்னா உயர்த்து கொடுக்குங்க. உங்களுடைய திறமையான வேலைப்பாடுகள் மற்றும் நிர்வாக திறனை கண்டு மேலதிகாரிகள் வியந்து பாராட்டுவார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் 23க்கு பிறகு சூரிய பகவான் 6ஆம் வீடான சத்ருஸ்தானத்தில் நுழையும் பொழுது உங்களுடைய உத்தியோக பாதையானது அசுர வேகத்தில் பார்த்திங்கன்னா முன்னேறி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராகவே பார்த்திங்கன்னா சதி திட்டங்களை தீட்டியவர்கள் உங்களுடைய கம்பீரத்தை கண்டு முற்றிலும் பார்த்திங்கன்னா இப்பொழுது பயந்து ஓடுவார்கள். பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலைகளானது பார்த்திங்கன்னா தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல மிக சிறந்த புதிய வேலை வாய்ப்புகளும் பதவி உயர்வுகளுமே இந்த காலகட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கு தடையின்றி கைக்கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா மகர ராசியில் உள்ள நபர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களுக்கு இந்த நேரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலத்தை போல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பொற்காலத்தை போலவே பார்த்திங்கன்னா லாபங்களையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கான காலகட்டங்கள் தான் இது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களது ராசிக்கு 7ஆம் வீடான கூட்டு வணிக ஸ்தானத்தில் சுபகிரகமான குரு பகவான் இப்பொழுது பார்த்திங்கன்னா உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் மதிப்பே அசுர வேகத்தில் பார்த்திங்கன்னா உயர்த்து கொடுப்பார். கூட்டாளிகளிடையே பார்த்திங்கன்னா கடந்த காலங்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்களும் கணக்கு வழக்கு சச்சரவுகளுமே முற்றிலுமாக நீங்கி பரஸ்பர நம்பிக்கைகளுடன் பார்த்திங்கன்னா தொழிலில் லாபகரமாகவே தலை தோக்குங்க. அதேபோல் நிர்வாக ஆலோசனையானது பார்த்திங்கன்னா நிதி நிறுவனங்கள், ஜவுளி ஆடை வடிவமைப்பு மற்றும் கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களினுடைய வருகையினால் அமோகமான லாபங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் காணலாம். மேலுமே உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது இந்த ஜூன் 23ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டில் பலமாக இருப்பார். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு நற்பலனையும் அடைவீர் அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே போல் உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது இந்த நேரங்கள் உங்களது பொருளாதார நிலைகள் இந்த காலகட்டத்தில் மிகவுமே திருப்திகரமாகவும் ரொம்பவுமே பலமாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 7ல் அமர்ந்திருக்கக்கூடிய உச்சகுரு பகவான் தன்னுடைய சுப பார்வையினால் உங்களது லக்னத்தையும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பார்ப்பதனால பணப்புழக்கங்கள் எந்தவித தடைகளும் இன்றி பல வழிகளில் உங்களுடைய கைகளில் வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நிலுவையில் இருந்த வணிக கடன்கள் மிக சுலபமாகவே வந்து பார்த்திங்கன்னா வசூலாகும். இருப்பினும் கூட தனஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு சஞ்சரிப்பதனால் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கங்களினாலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர பொருட்களுக்காக வீண் செலவுகளை செய்ய தோன்றுங்க. அதை தூண்ட செய்யும் அந்தளவுக்கு தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது நல்லது. உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது 5ஆம் வீட்டிற்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டார். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபண்டு அல்லது அதிக ஆபத்துள்ள ஊக வணிக முதலீடுகள் அவசரப்பட்டு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பிற்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பலமாக சஞ்சரிப்பதோடு உச்சம் பெற்றுள்ள குருவினுடைய சுப பார்வைகள் உங்களுடைய ராசியின் மீது பதிவதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியானது இந்த நேரங்களில் ரொம்பவுமே வியக்கத்தக்க வகையில் இருக்குங்க. கடந்த காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை வாட்டி வதைத்த கல்லீரல் அல்லது ஜீரண மண்டல உபாதைகள் ரொம்பவே படிப்படியாக குணமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ல் அமரக்கூடிய சூரியன் உங்களுடைய உடல் நலக்காரகத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக காப்பார்கள். இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 5ஆம் வீட்டிற்கு மாறுவதனால உடலில் லேசான பித்தம் அல்லது அசிடிட்டி இது போன்ற கோளாறுகள் வரலாம். முறையான உணவு பழக்க வழக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்வதும் காரசாரமான உணவுகளை தவிர்ப்பதும் உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்போதும் சீராக வைத்திருக்க உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் நிறையவே மகிழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். களத்திர ஸ்தானத்தில் உண்டாகக்கூடிய உச்ச குரு மற்றும் சுக்கிரனுடைய உன்னதமான சேர்க்கையானது இப்பொழுது திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வரன்களுக்கு தகுதிக்கு ஏற்றார் போல மிக சிறந்த வரன்களை அமைய செய்து இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான விவாக சுப விசேஷங்களை இனிதே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தம்பதிகளிடையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பும் பாசமும் வந்து இருக்க செய்யும். பன்மடங்கு பெருகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதேபோல் குடும்பத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அதே போல் ஆன்மீக ஸ்தலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா செல்வது உங்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டியது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய உங்களது பேச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நேரங்களில் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த விஷயத்தை தாங்க முக்கியமாக சொல்லணும். உங்களுடைய பேச்சில் நிதானங்களும் கட்டுப்பாடுகளும் அவசியம் தேவை. இல்லையெனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் ராகு இருப்பதனால அறியாமல் உங்களது வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா லேசான காரத்தன்மையோ அல்லது நையாண்டி பேச்சோ வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக வெளிப்பட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய மனதை அது வந்து காயப்படுத்தலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கோங்க. முன்கோபத்தையும் குறைத்து அன்போடு கனிவாக பேசினால் இல்லத்தில் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு பௌர்ணமி போன்ற ஒரு நிகழ்வானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அமைதிகளும் நிலவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி மாணவர்களுக்கு கல்வி நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது உங்களது கல்வி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதாலும் இந்த நேரங்களில் சூரியன் 6ஆம் வீட்டில் பலமாக சஞ்சரிப்பதாலுமே உங்களுடைய படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அசாத்தியமான கவனிக்கக்கூடிய திறன்களும் ஞாபக சக்திகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் கடினமான சவால்களை கூட மிக சுலபமாக முறியடித்து மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க தொடங்குவீர்கள். இந்த ஒரு
மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறுவீர்கள். அதேபோல் விரும்பிய பாடங்களை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து படிப்பீங்க. விரும்பிய உயர்கல்வி நிறுவனங்களின் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கைகளும் உங்களுக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.